சடனா எந்த ஒரு செயலையுமே வந்து சடனா விட்டுட்டு வரக்கூடாது. டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு அது உள்ள வர்றது ரொம்ப நல்லது. அது வந்து அவங்களோட மனதளவுலையும் இன்னர் ஆர்கன் ப்ராப்ளமும் எதுவுமே இல்லாம வர்றதுக்கு ரொம்ப நல்லது. வந்து மாறுறது வந்து தவறு சொல்லலை, ஒன்றும் ஆகாது. அவங்களோட மனதளவுலையும் உடல்லையும் அவங்கள பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு கடைசியில் சடனாக மொத்தமாக குறைச்சிடுறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, கேட்டா அவங்க இறந்துட்டாங்கன்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க கேள்விப்படும் போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? நாங்கள்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வந்து 25 வருஷமா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாடி பில்டிங்கே 20 வருஷமா பண்ணியிருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னே நான் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்குலாம் எதுவும் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு என்னோட டீமில் இருக்கிறவங்க ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. அந்த 20 பேரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் பண்ணுறதை விட நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. யாருக்கும் எதுவுமே ஆகலை. அவங்களோட இன்னர் ஆர்கன் எப்படி இருந்ததுன்னு அவங்க வந்து செக் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட்ல டாக்டரை ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு அவங்களால இந்த வெயிட் செய்யலாமா, நீங்கள் இவ்வளோ வெயிட் செய்யலாம், இவ்வளோ வந்து உங்களால் இவ்வளோ இதுக்கு மேலே செய்யக்கூடாது. தவறு பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு தவறு பண்ணிடுறாங்க. இது ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால வரப்போ எக்ஸசைஸ் வந்து யார் வேணால் பண்ணலாம். இதில் அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள்லாம். ஸோ அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த நான் ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டேன். இன்னிலதே நான் எவ்வளோ செலவானாலும் உங்ககிட்ட கத்துக்கிறேன் மாஸ்டர். நீங்க வந்து போகும்போது நான் ஆன்டியா போகாம பியூட்டியா போகணும். அதுக்கு நீங்க தான் கண்டிப்பா உங்களை ஆல்ரெடி நீங்க பியூட்டியா தான் இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் ஆன்டின்னு சொல்லிட்டு மனசே கஷ்டமாயிடுச்சு. நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா பியூட்டியாவும் இருப்பீங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கே 4-5 தம் அடிக்கிறாங்க, டெய்லியும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்படி இருக்கவங்க திடீர்னு சடனா நான் ஜிம் போறேன், இதெல்லாம் விட்டுட்டு நான் ஃபிட் ஆக போறேன், ஜிம் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அப்படி உள்ளவங்க ஜிம் வந்து அது பண்றது ஹெல்த்தியா போகுமா? அதாவது மனது ரீதியா அவங்க வந்து உள்ள திருந்தி வந்து ஜிம்முக்கு வர்றாங்கன்னா இங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவங்க கண்டினியூவா ஒரு 3 months வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பா ரெண்டாவது அந்த அந்த பழக்கவழத்துக்கு போக மாட்டாங்க. இது 100% எனக்கு தெரியும். ஆனா சடனா எந்த ஒரு செயலையுமே வந்து சடனா விட்டுட்டு வரக்கூடாது. டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு அது உள்ள வர்றது ரொம்ப நல்லது. அது வந்து அவங்களோட மனதளவுலையும் இன்னர் ஆர்கன் ப்ராப்ளமும் எதுவுமே இல்லாமல் வர்றதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ வந்து மாறுறது வந்து தவறு சொல்லலை, ஒன்றும் ஆகாது. அவங்களோட மனதளவுலையும் உடல்லையும் அவங்கள பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு கடைசியில் சடனாக மொத்தமாக குறைச்சிடுறது ரொம்ப நல்லது. ஆனா எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடியும் இல்ல அதுக்கப்புறமும் ஸ்மோக் பண்றதுன்றது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தானே. அது எந்த பிரச்சனையும் கொண்டு வரல. ஆக்சுவலா நான் தான் சொல்றேன், எக்ஸசைஸ் பண்ண வரவங்க யாருமே வந்து மேக்ஸிமம் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம், இங்கே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்றது அவங்களுக்கு மனதளவுலையும் ஹெல்த் லெவலையும் தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதனால வந்து ஜிம்முக்கு வர்றவங்களும் ஜிம்மை விட்டு போகிறவங்களும் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படி ஏன்னா ஃபுட்டு வேணால் எடுத்துக்குவாங்க, ஒரு அன்வான்டான ஃபுட்டு வேணால் சாப்பிட்ருவாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறோம், நமக்கு பசிக்கும், அந்த நேரத்தில் ஏதாவது சாப்பிட்ணுன்றதுக்காகனா சாப்பிட்ருவாங்களே, ஒரு டீயோ காஃபியோ கூட குடிச்சிருவாங்க. பட் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. இது வந்து நிறையா இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஜிம் போகிறவங்க யாரும் இந்த பழக்கம் பண்ண மாட்டாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணால் அந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக வந்து அதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ரசாயனத்தை ஒரு கெமிக்கலை நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே கொடுக்கும்போது அது நம்ம உடம்பு கண்டிப்பாக கெடுதல் தானே பண்ணுது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது. அது 100% தவறு. இந்த 2024 நிறைய கேசஸை நம்ம பார்த்தோம். நிறைய நியூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, கேட்டால் அவங்க இறந்துட்டாங்கன்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்படும் போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? அதோட ரீசன் என்ன? இப்போ நாங்கள்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வந்து 25 வருஷமாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்மா. நான் பாடி பில்டிங்கே 20 வருஷமாக பண்ணியிருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னே நான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்குலாம் எதுவும் ஆகலை. எனக்குன்னு எங்கள் டீம்னு ஒரு எனக்கு தெரிஞ்சு என்னோட டீமில் இருக்கிறவங்க ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. அந்த 20 பேரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் பண்ணுறதை விட நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கும் எதுவுமே ஆகலை. என்னென்னா ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணணும், ப்ராப்பரான டயட் எடுக்கணும், ப்ராப்பரான ரெஸ்ட் எடுக்கணும். இந்த 3ல் எது உங்களுக்கு தப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக இன்ஜுரிஸ் ஆகும். சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, ஒரு பர்சன் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஜிம்மில் இறந்துடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அவங்களோட இன்னர் ஆர்கன் எப்படி இருந்ததுன்னு அவங்க வந்து செக் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டில் டாக்டரை ஃபுல் பாடி செக்அப் பண்ணிவிட்டு அவங்களால இந்த வெயிட் செய்யலாமா, டாக்டர் வந்து இந்த வெயிட் செய்யலாம், நீங்கள் இவ்வளோ வெயிட் செய்யலாம், இவ்வளோ வந்து உங்களால் இவ்வளோ இதுக்கு மேலே செய்யக்கூடாது அப்படின்றது டாக்டரை ஒரு கன்சல்ட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று, உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பிஃபோர் டேஸில் வந்து நைட்டில் தூங்காமையோ இப்போ நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்தோ கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளோட உடம்புக்கு வந்து ரெஸ்ட்டு தேவை.
நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். 3வது, நைட்டில் வந்து இவங்க வந்து ஹெவியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு, நிறைய ஜென்ரல் பர்சன் அப்படி பண்ணுறாங்க. பாடி பில்டிங் பண்ணுறவங்க யாரும் மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. ஜென்ரல் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிடுவாங்க. நைட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் இல்லாமல், ஐயோ நம்ம நேற்று ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோம், நாளைக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணிடணும், ஏதோ இவங்க பண்ணது ஒரே நாள் எக்ஸசைஸ் பண்ண உடனே குறைஞ்சிடுற மாதிரியும் அந்த மைண்ட் தாட்டில் போய் மறுநாள் போய் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபஸ்ட் நாள் அவங்களுக்கு உள்ளே அந்த ஆல்கஹால்லாம் உள்ளே போய் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படுத்தியிருக்கும். எக்ஸசைஸ் பண்ண உடனேயே கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணாங்க கார்டியோ அரெஸ்ட் வந்துடும். ஸோ இவங்க வந்து தவறு பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு தவறு பண்ணிடுறாங்க. இது ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால வர்றதில்லை. ஸோ எக்ஸசைஸ் வந்து யார் வேணால் பண்ணலாம். டாக்டர்ஸோட அட்வைஸில் வந்து எங்களை மாதிரி நாங்கள் சீனியர் பாடி பில்டர்ஸ் வந்து இதில் அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள்லாம். ஸோ அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த பிரச்சனை வராது. நீங்கள் அப்படி எக்ஸசைஸ் ஹெவியாக பண்ணணுன்னா டாக்டரை செக் பண்ணிக்கிங்க. ஃபுல் பாடி செக்அப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நைட்டில் ரெஸ்ட் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஓகே, இது வரைக்கும் உங்ககிட்ட எத்தனை பேர் மாஸ்டர் ட்ரெயின் ஆகியிருக்காங்க, நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க? நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10-20 பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து அதில் ஒரு 4-5 பேர் எல்லாமே நேஷ்னல் லெவலில் கோல்டு மெடலிஸ்ட் தான். பாடி பில்டிங்லேயும் சரி, மென்ஸ் ஃபிசிக்லேயும் சரி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் லெவலில். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு நான் ட்ரெயின் கொடுத்துட்ருக்கிறேன். யாரும் என்னை கேட்டு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாக ட்ரெயின் பண்ணுறேன். இது வரைக்கும் 20 பேருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்போ கூடுதலாக 21 என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்னிலேருந்து இல்லை, இப்போலேருந்தே எனக்கு ஒரு சிம்பிளாக நான் அப்படியே ஃபிட்டாக இருக்கணும், உங்களை மாதிரி எங்காவே இருக்கணும் எப்பயுமே எந்த ஏஜ்லேயும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக எனக்கு ஒரு ஃபிட்னஸ் சொல்லி கொடுங்க மாஸ்டர். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிடுங்க. கரெக்டானதாக சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டேதே. இல்லை, நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டுட்டு எங்கள் ஜிம் மாதிரி ஒரு நல்ல ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தான் ஜிம்முக்கு போகணும். வெயிட்டு கம்மியாக இருக்கிறவங்களும் ஜிம்முக்கு போகலாம், வெயிட் ஜாஸ்தியாக இருக்கவும் ஜிம்முக்கு போகலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வெயிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஜிம்முக்கு போகலாம், வெயிட்டை குறைக்கிறதுக்கும் ஜிம்முக்கு வரலாம். நீங்கள் இப்போ இம்ப்ரூவ் பண்ணால் என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிட்ணும். உங்களால் சாப்பிட்றதுக்கு அந்த ஃபுட்டு நமக்கு நல்லா டைஜஷன் ஆகணும். அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி வாயால் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது டைஜஷன் ஆகாது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக வேணும். ஸோ அதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் ஒரு வருஷம் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி என்ன இன்டர்வியூ எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஆன்ட்டியாக இருப்பீங்க. ஆன்ட்டியா இருப்பனா? ஆன்ட்டி மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. ஆன்ட்டியா ஆனாலும் நான் எங்க இருக்கணும்னு தான் கேக்குறேன். ஆன்ட்டியா இருப்பீங்களே. ஆன்ட்டி மாதிரி அதாவது கொஞ்சம் வெயிட் போட்டு நல்லா இருப்பீங்கன்னு சொல்றேன். ஓகே, இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க நாங்க இலவசமா நிறைய பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி நாங்க நிறைய விஷயங்களும் கேள்விப்பட்டோம். அறக்கட்டளை ஏதோ வச்சிருக்கீங்க கேள்விப்பட்டோம். அதை பத்தி சொல்லுங்க. என்னன்னா, நான் என்னோட படிப்பு கம்மின்னு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். நம்ம தான் படிப்பு கம்மியாக படிச்சிட்டோம். ஸோ படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம். நான் வந்து நானும் ஒரு செலிப்ரிட்டின்ற ஒரு கேட்டகரிக்கு வந்திருக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேஸ் வேல்யூ வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அர்ஜுனா ஃபவுண்டேஷன், அந்த அவார்டு பேர்லேயே அர்ஜுனா ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது. இந்த ஃபவுண்டேஷன் மூலிமா என்னென்னா, ரூரல் ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அதாவது ஸ்டூடெண்ட்டுங்களுக்கெலாம் வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட், அவங்களுக்கு தேவையான நோட் புக்ஸு, அவங்க வந்து கொஞ்சம் நல்ல படிப்புக்கு அடுத்த கட்டம் போகிறதுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் நடத்துறதுக்கு உண்டான டிவி, அவங்களுக்கு தேவையான ஸ்பீக்கர் செட்டு, குழந்தைங்களுக்கு சைக்கிளு, சில பேர் முடியாதவங்க ஊனமுற்றவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அவங்களுக்கு தேவையான உதவிகள், இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு ட்ரஸ்ட்டை நான் ஆரம்பித்தேன். ஏன்னா பணமாக சம்பாரித்து வாழ்க்கையில் நான் ஒரு ஆள் மட்டும் சம்பாதிச்சுட்டு போகிறத விட அந்த பணத்தை வந்து கொஞ்சம் பேருக்கு நம்ம சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ணோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக நாங்கள் வந்து எஜுகேஷனுக்காக மட்டும், கல்விக்காக மட்டும்தான் அதை நாங்கள் செலவு பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு அது மனசு திருப்தியாக இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலிமா ஃபண்டு கலெக்ட் பண்ணி அது மூலிமா இந்த மாதிரி உதவிகள் பண்ணுறோம். ஓகே, ட்ரஸ்ட் பேரே அர்ஜுனா ட்ரஸ்ட். அர்ஜுனா அவார்டு உங்க வாழ்க்கையில எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு இது மூலமா உங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த அர்ஜுனா அவார்டு உங்களுக்கு வந்ததுல இருந்து நிறைய பேருக்குமே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அதாவது என்னன்னா, நீங்க அந்த மாற்றம்ன்றது எங்களோட பாடி பில்டிங் ஃபீல்டுக்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குமா. இந்த அவார்டு வந்து கடைசியாக வாங்கினது வந்து 1999 நான் பாடி பில்டிங் ஃபீல்டில் வரும்போது ஒருத்தர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இடைப்பட்ட 20 வருஷத்தில் யாருக்குமே கிடைக்கல. அது ஒரு கஷ்டம்தான், வருத்தமான ஒரு விஷயந்தான். பட் 2019 எனக்கு கிடச்சிது. எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் எங்களோட ஸ்போர்ட்ஸுக்கே ஒரு பெரிய ஒரு ரெகக்னைஸ் கிடச்சிருக்கு. நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ள பெரிய ஒரு ரெகக்னைஸ் தான். பட் தமிழ்நாட்டில் வந்து பாடி பில்டிங்க்குன்னு ஒரு தனி ரெகக்னைஸ் கிடச்சி SDATயில் வந்து நம்மளுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க.
எனக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 25 லட்ச ரூபா கேஷ் அவார்டு அப்போத்தைய சிஎம் கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்போர்ட்ஸில் 3 பேருக்கு வந்து ஹை கேஷ் இன்சென்டிவாக 15 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் 3 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, பாடி பில்டிங் பண்ணி அச்சீவ்மெண்ட் பண்ணுறவங்க ஏற்கனவே சொன்ன தோற்றதா சரித்திரமே இல்லை. ஸோ கண்டிப்பாக என்னால் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் அடுத்து வர ஜென்ரேஷன் கிடைச்சிருக்குன்ற போது சந்தோஷமா இருக்கு. ஓகே, இந்த ஜிம்குள்ளே வரும்போது உங்களை பார்க்கும்போதே ஃபுல்லாக அவார்ட்ஸாக இருக்குது. இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணனாலே அதுக்கு ஒரு தனி எபிசோட் போடணும் போல. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஃபேவரட்டான அவார்ட்னா இதில் எதை சொல்லுவீங்க? இப்போது இதுலேயே இருக்குது, ஆல்ஃபா ஜிம் 1999 இருக்கும், மிஸ்டர் ஆல்ஃபான்னு. ஓகே, அதுதான் என்னோட வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஷீல்டுன்னு நான் வாங்கினது முத. அதுவும் அதில் அந்த ஈகிள் வச்ச கப்பும் தான் என்னோட ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்டு. அது எனக்கு வந்து பாடி பில்டிங் ஃபீல்டில் யாருமே ஃப்ரெண்ட்ஸே இல்லை. ஸோ நான் அதை வாங்கி மார்னிங்கில் காம்படிஷன் அட்டன் பண்ணது நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒரே ஒருத்தர் தான், பாஷான்னு. அவர் தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் தான். ஏன்னா என்னை நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து நீ நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன், உன்னோட ஃபிசிக்ஸ் சூப்பர் ஃபிசிக், நீ வந்து இதெல்லாம் இல்லை, நீ வேர்ல்டு லெவலில் வின் பண்ண வேண்டிய ஆள், ஸோ நிறையா பண்ணுன்னு எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தது என்னோடய ஃப்ரெண்டு வந்து பாஷா. என்னை வந்து அவரை வந்து நிக்நேம் வந்து சேட்டுன்னு கூப்பிடுவோம். ஓகே, ஸோ அவர் தான் என்னோட கூட வந்தவர். நாங்கள் இந்த ஷீல்டையும் அந்த கப்பையும் வின் பண்ணிவிட்டு வரும்போது எங்கள் பிரதர்ஸ் ஆட்டோவில் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக ஆட்டோவில் வச்சு 2 பக்கமும் அதை எல்லார்ட்டையும் காமிச்சு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணியிருக்கோம். அப்போ அது வந்து மிஸ்டர் சென்னை. ஓகே, அந்த வின் பண்ணாதது என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம். அந்த கப்பு இன்னமும் எப்போவுமே அதை எடுத்து வச்சு பார்ப்பேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, உங்களோட முன்னாடி கால இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அர்ஜுனா அவார்டுக்கு அப்புறம் தான் என்னை நிறைய பேர் நிறைய பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நான் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன், அப்போலாம் என்னை பெருசாக யாரும் கண்டுக்கல அப்படின்னு சொன்னீங்க. அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மாஸ்டர்? இல்லைம்மா, ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்று இந்த பாடி பில்டிங் ஃபீல்டு ரொம்ப கஷ்டம். இதில் வந்து அயன் கேமில் வந்து பாடி பில்டிங், பவர் லிஃப்டிங், வெயிட் லிஃப்டிங் இந்த 3மே அயன் கேம். இதில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுறவங்க யாரையுமே வந்து வெளியில் தெரிய மாட்டேங்குது. அது ஒலிம்பிக் லெவலில் போய் வின் பண்ணால் மட்டும்தான் அவங்கள தெரியுதே ஒழிச்சு, ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணும்போது யாரும் அவங்களுக்கு பெருசாக அங்கீகாரம் கொடுக்குறதில்ல. ஆனால் இப்போ இந்த தேசிய விருதுன்னு ஒன்று வாங்கினதுக்கப்புறம் தான், இது நேஷ்னல் லெவல் அவார்டு, இந்த ஸ்போர்ட்ஸ் அவார்டு அச்சீவ்மெண்ட் அவார்டு கிடைச்சதுக்கப்புறம் தான் என்னை வந்து ப்ரெஸ்ஸே வந்து என்னை திரும்பி பார்க்குறாங்க, மீடியாவே வந்து என்னை திரும்பி பார்க்குறாங்க. நான் வேர்ல்டு லெவலில் நான் வின் பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலாக வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி வின் பண்ணிட்டு வந்த மற்ற ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே போய் அவங்க வந்து ஹானர் பண்ணி கூட்டிகிட்டு வருது ஏர்போர்ட்டில். நான் வின் பண்ணி வரும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும்தான் வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வருத்தத்தக்கமான ஒரு விஷயம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கண்டிப்பாக அங்கீகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தயவு செஞ்சு கொடுக்கணும்னு உங்கள் மூலிமா நான் கோரிக்கை வைக்கிறேன். இப்போ மாஸ்டருக்கான அங்கீகாரம் இருக்குது, மாஸ்டர் நிறைய பேருக்கு வெளியே தெரியுது, உங்களை ரோல் மாடலாக நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் மாஸ்டருக்கு இந்த காரியம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னா என் லைஃப் டைமில் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னா அது என்ன விஷயம் மாஸ்டர்? நான் ஆக்சுவலாக எங்கள் ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக என்னோடய லைஃப் ஃபுல்லாக அதுக்காக நான் உழைப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா தரையில் இருந்தவன் நான், என்ன இந்த உலகத்துக்கே தெரிய வச்சது இந்த பாடி பில்டிங் ஃபீல்டு தான். இன்றைக்கி என்னோடய குடும்பம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த பாடி பில்டிங் ஃபீல்டு தான். ஸோ இந்த பாடி பில்டிங் ஃபீல்டுக்காக நான் கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இதுக்காக நான் ட்ராவல் பண்ணுவேன். கண்டிப்பாக இதுக்காக நான் நல்லதெல்லாம் செய்வேன். எங்கள் பாடி பில்டிங் ஃபீல்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பும் அவங்களோட லைஃப்பை கேரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதை நான் செய்வேன். அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு அது மன திருப்தியாக இருக்கும். நீங்கள் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் மூலயமா உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்குலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் 5 சார்பாக நாங்களும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸில் இந்த ஃபிட்னஸ் ட்ரைனர்லாம் பர்சனலாக ஒரு செலிபிரிட்டிக்கு ஒரு ட்ரைனராக இருக்காங்க. ஏன் சார் நீங்கள் போகல அதில்? இல்லை, ஆக்சுவலாக நான் என்னோடய பாடி பில்டிங் ஃபீல்டில் நான் வந்து ரொம்ப என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் தான் இருந்தது. அதுலேயே நான் ட்ராவல் பண்ணிட்டேன். நான் சரி பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருது. இன்னொன்று என்ன, நாங்கள் பண்ணும்போதெல்லாம் இந்தளவுக்கு ஃபிட்னஸ் சென்டர்லாம் இல்லை. ஸோ அப்போல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான ஜிம்ஸ் தான் இருந்தது. நான் சொல்கிறது 99லேருந்து ஒரு 2010க்குள்ளெல்லாம் வந்து பெரிய பெரிய ஜிம்ஸ்லாம் இல்லை. நாங்கள் பண்ணது எங்களோட சர்க்கிள் வந்து ரொம்ப ஒரு சின்ன சர்க்கிள். அந்த சர்க்கிள்லேயே நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டோம். இன்னொன்று என்னென்னா, என்னோடய ஸ்போர்ட்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருந்தது. அதே போல் நான் ஐசிஎஃப்பில் நான் ஜாப் வாங்கினதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கும் பண்ணிவிட்டு நான் ஸ்போர்ட்ஸும் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால என்னால் இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கும் ட்ரெயின் பண்ண முடியல. ஆனாலும் இப்போ நான் ஜிம் வச்சதுக்கப்புறம் யாரெல்லாம் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண வர்றாங்களோ
கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் நான் ஃப்ரீ ட்ரைனிங் பண்ணுறேன். அதாவது யார்கிட்டையும் நான் வந்து காசுக்காகவோ ஒரு அது சேலரின்னு மாதிரி வாங்கி யார்கிட்டையும் நான் பண்ணல. ஃப்ரீயாக நான் ட்ரெயின் பண்ணுறேன். யார் வந்து கேட்டாலும் நாங்கள் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுனால நான் செலிபிரிட்டிக்கு யாருக்கும் நான் பண்ணலை. கூடிய சீக்கிரம் நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் மாஸ்டர். கண்டிப்பாக வாங்க. ஓகே ஓகேவா? ஓகே. இப்போ ஜிம் போயிட்டு நிறைய பேர் 3 நாள் 4 நாள்லேயே திரும்பி வந்துடுறாங்க. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா எடுத்ததுமே ஹெவியாக வெயிட் போடுறாங்க அப்படின்றத ஒரு காரணம். அப்படி போடலாமா எடுத்ததுமே? தவறான பழக்கம் அது. நிறைய பேர் வந்தோடனே ஆர்வத்தில் அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவங்க இஷ்டத்துக்கு நிறைய வெயிட் ஸ்போர்ட்ஸ் செய்கிறது வந்து தவறான பழக்கம். அதே போல் இன்னொன்னா ப்ராப்பரான எக்ஸசைஸ் நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். ப்ராப்பரான எக்ஸசைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து வார்ம் அப் பண்ணணும். ஓகே. ஸோ வார்ம் அப் பண்ணிட்டு தான் நம்மளோட பாடியை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. அது வார்ம் அப் பண்ணணும். அதே போல் பேசிக்கில் வந்து அவங்களால என்ன வெயிட் முடியுதோ நிறைய வெயிட் ஹெவி வெயிட் செய்யாமல் கம்மியான வெயிட்டில் அந்த மெத்தடெல்லாம் எப்படின்றது ஒரு 1 வீக்குக்கு வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மசிலெலாம் லைட்டாக ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி செய்யணும். அப்படி பண்ணால் கண்டிப்பாக லைஃப் லாங் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து 4 நாள் ஃபீஸ் கட்டிட்டு 4 நாள் 5 நாள் அதோட வர்றதுக்கு காரணம் உடம்பு பெயின் வருது, பாடி பெயினாக இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணுறது பயமாக இருக்குதுன்னு வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அது தவறான பழக்கம். இன்னொன்று, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஜிம்மில் வந்துட்டு வார்ம் அப் பண்ணி ரெடி ஆகிட்டு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து கூல் டவுன் பண்ணணும். வார்ம் டவுனும் கூல் டவுனும் பண்ணணும். ஸோ அந்த கூல் டவுன்றது பாடியை வந்து ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம மசிலை டைட் பண்ணப்போ ஃபுல்லாக டைட்டாக இருக்கும். அந்த மசிலை ஃப்ரீ பண்ணிட்டா நம்ம எந்த அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணமோ அந்தளவுக்கு ஃப்ரீ ஆகிடும் மசில். ஸோ அந்த டைமிங்கில் வார்ம் டவுனும் கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணி ஆகணும். எந்த அளவுக்கு நம்ம வார்ம் அப் பண்ணுறோமோ அதே போல் வார்ம் டவுன் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்மளோட இப்போ நிறைய பேர் ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படியே ரப்பாக நடந்து வெளில போவாங்க. ஸோ அது போகாமல் இருக்கணும். நம்ம மசில் வந்து ஃபிட்னஸ் அந்த ஃப்ரீயாக இருக்கணும். அப்படின்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரணும்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி ஆகணும். நான் இப்போ உங்களுக்கு வந்து அந்த வார்ம் அப்பும் ஸ்ட்ரெச்சஸ் நான் சொல்லி தரேன். அதை நீங்க பண்ணி பாருங்க. ஓகே மாஸ்டர். நான் ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டேனே, இன்னிலேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஃபீஸை நீங்க கட்டிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். நீங்க தான் ஃப்ரீயா பண்ணி தரேன்னு சொன்னீங்களே. செலிபிரிட்டிக்கெல்லாம் ஃப்ரீ சொன்னேன் நான் இல்ல, சும்மா விளையாட்டு சொன்னேன். கண்டிப்பா எங்ககிட்ட வந்து யாருக்கெல்லாம் ஃப்ரீயா சொல்லி தரோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது ஃபிசிக்கல் சேலஞ்சர் வர்றாங்க அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக சொல்லி தரோம். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் சர்வீஸில் இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம், ஏன்னா இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக அவங்களால முடிஞ்ச ஒரு சம்பளம் வாங்குறாங்க. பட் அவங்க நைட்டு பகல் பாராமல் வேலை செய்கிறாங்க. அவங்க உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறது அவங்களோட கடமை. ஸோ அதுக்கு நான் ஃப்ரீயாக அவங்களுக்கு நான் கொடுக்குறோம் எங்கள் ஜிம்மில். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்ன ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் அவங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் என்னோடய ஃப்ரீ சர்வீஸு. இப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு மீடியாலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் ஃப்ரீ ட்ரைனிங் பண்ணுறோம். நான் எவ்வளோ செலவானாலும் உங்ககிட்ட கற்றுக்குறோம் மாஸ்டர். இங்கேருந்து போகும்போது நான் ஆன்ட்டியாக போகாமல் பியூட்டியாக போகணும். அதுக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக உங்களை ஆல்ரெடி நீங்கள் பியூட்டியாக தான் இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் உடம்புல இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பியூட்டியாகவும் இருப்பீங்க. ஆன்ட்டி ஆகாமல் பியூட்டியாக ஆகிறது என்னோட கடமை. நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெட்டிலேருந்து டோ வரைக்கும் நம்ம வந்து வார்ம் அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். அது எல்லாமே நீங்கள் 5 கவுண்ட்ஸ் பண்ணணும். சரிங்களா? 5லேருந்து 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஆக்சுவலாக 10 கவுண்ட்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த பாருங்க. ஓகேங்களா? இதுக்கே எனக்கு மட்டும் சொல்றீங்க. நான் மெத்தடு உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து நம்ம மீடியாவில் போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகிடும். ஸோ நான் மெத்தடு மட்டும் நான் சொல்லித்தரேன். அதிலே ரிவேஸ், ஹிப் ரொட்டேட், ஹைப்பர், next கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பா.
இதெல்லாம் ஷோல்டர் மசில் சரிங்களா? இது செஸ்ட் மசிலுக்கு. இது நம்மளோட பேக் மசிலுக்கு. இது நம்மளோட ஆர்ம் மசிலுக்கு ஸ்ட்ரைட். நம்மளோட ட்ரைசெப்ஸ் மசிலுக்கு. நம்மளோட லெக்ஸ் மசிலுக்கு. நம்மளோட ஆம்ஸ்ட்ரிங் மசில். அதே மாதிரி காஃப் மசிலுக்கு இந்த ஸ்ட்ரெச் என்ன பண்ணணும்? ஸோ இது வந்து நம்மளோட ஹோல் பாடிக்கும் இது ஸ்ட்ரெச்சஸ். இது இல்லாமல் நிறைய ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஃப்ளோரிங்கில் பண்ணுற ஸ்ட்ரெச்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ஒரு ட்ரைனர் ஜாயின் பண்ணும்போது ட்ரைனர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க.